Hi friends, welcome to E4E 2.0. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கருடன் மூவி ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ கருடன் இந்த ஃப்ரைடே ரிலீஸ் 2 days பேக் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது யார் நினச்சிங்க பார்த்தீங்கன்னா நம்ம சூரி லீடர் ப்ளே பண்ணியிருக்காரு. சூரி ஆக்டர் சசிகுமார் அண்ட் உன்னி முகுதன். ஸோ இவங்களாம் அந்த மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். கூட வந்து ஃபீமேல் லீஸ் பார்த்தீங்கன்னா சிவாரா அப்படின்றவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரோஷ்னாரி பேர் பாரதி கண்ணம்மா ஃபேம் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் கேஷ். சமுத்திரகனி கூட ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் ஆக்ஷன் ட்ராமா தான். இது ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சசிகுமார் அண்ட் உன்னி முகுதன் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஒரு ரூரல் சொன்னது ஒரு கிராமத்தில் ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சூரி வந்து உன்னி முகுதுக்கும் சசிகுமாரும் க்ளோஸ். உன்னி முகுதன் கிட்ட ஒரு லாயலான ஒரு சர்வெண்ட்டாக இருக்கார். ஸோ அந்த ஊரில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் சுற்றி ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ அந்த பிரச்சனை அவங்க லைஃப் எப்படி மாற்றுது, அங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குது, எப்படி என்ன ஆகுது அப்படின்றது தான் அந்த ஒன்லைன் பிளாட்டு. ஸோ இந்த படம் வந்து சூரி வந்து லைக் ப்ரீவியஸ் விடுதலை படத்தில் லீடாக ப்ளே பண்ணியிருந்தாரு. இப்போ அடுத்து இந்த படத்தில் லீடாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தலாம். ஃபஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொல்லணும். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ரூரல் ஆக்ஷன் ட்ராமாக்கு தேவையான சிம்பிளான ஸ்டோரி தான். ஸோ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அது வெற்றிமானோட ஸ்டோரி தான். அந்த டேரக்டர் பார்த்து துரை செந்தில்குமார், நம்ம எதிர்நீச்சல் டேரக்டர் துரை செந்தில்குமார் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து வெற்றிமாறதுனால இது அவர் வெற்றிமாறன் பாடனை நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ராவான ஒரு ஆக்ஷன் மூவி தான் எடுப்பார். ஸோ இதுவும் சிம்பிளான ஸ்டோரி தான். சொன்ன மாதிரி சிம்பிளான ஸ்டோரி தான். பட் எங்கே இது சக்சீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான் சக்சீட் ஆகுது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ கதை ஆரம்பித்து அடுத்தடுத்து என்னென்ன எங்கெங்கே போகுது அப்படின்றது என்ன ரூரலாக இருந்தாலும் சும்மா நம்ம லைக் ஃபுல்லாக ஃபைட்டு ஸ்டண்ட்டு அறுவாரத்தை வெட்டு ஸ்டேசிங் அது மாதிரி இல்லாமல் கதையாக நகருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்ன இதுன்றது சீக்வன்ஸாக போய்கிட்டே இருக்குது. இன்டர்வல் வரைக்கும் கிரிப்பிங்காக இருக்குது. அது பிக்கஸ்ட் பாசிட்டிவ் படத்துக்கு. ஸோ இன்டர்வல் பிளாக் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இன்டர்வல் பிளாக்ல சூரிய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. நீங்கள் படம் பாருங்க என்ன இன்டர்வல் எப்படி இருக்குது அப்படி தெரியும். ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அது சசிகுமார் இன்வால்வ் இருக்காரு, உன்னி முகுதன் இன்வால்வ் ஆகுது, சூரிய இன்வால்வ் இருக்காரு. ஸோ அந்த இன்டர்வல் பிளாக்கே பார்த்தீங்கன்னா கிரிப்பிங்கான ஒரு சால்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரசித்து பார்க்குற அளவுக்கு ஒரு கிரிப்பிங்கான இன்டர்வல் பிளாக்காகவே இருந்துச்சு. ஸோ அது ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த எல்லா கேரக்டருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஃபஸ்ட்டு சூரிய மென்ஷன் பண்ணியாகணும். விடுதலை படத்தில் நிறையா அவருடைய அப்ரிஷியேட் பண்ணாங்க வர பர்ஃபார்மன்ஸ் ஒரு லீட் கேரக்டராக. ஸோ இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப கோவம் ஒரு ஆங்கிரி ஃபைட் அப்படின்லாம் இந்த ரோல் இருக்காது அவருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு எமோஷன்ஸ் ஆங்கரியாக ஒரு சண்டை போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக சண்டை போடாமல் ஒரு நார்மல் மேன் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணி ஃபேஸ் பண்ணி சண்டை போடுவானோ அந்த மாதிரி ஸ்டண்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ ஸ்டண்ட் மாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த இடத்துல சும்மா ஹீரோவான ஸ்டண்ட் பண்ணுற ஒரே இடத்துல காலி பண்ணுற அப்படின்னு இல்லாமல் நார்மலாக ஒரு நேச்சுரலான ஃபைட் சீன்ஸாக இருக்குது. சூரிய பர்ஃபார்மன்ஸும் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் சில எமோஷன்ஸுமே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எமோஷன்ஸ் காட்டுறாரு. அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ஆக்டராக ஸ்டில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காரு. நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. ஸோ விடுதலை நல்லா பண்ணியிருந்தாரு. இப்போ அகைன் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. ஸோ இனிமேல் ஆக்டரே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. கங்க்ராட்ஸ் சூரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சசிகுமார், உன்னி முகுதன் அண்ட் ஃபீமேல் லீட்ஸ் எல்லாருமே அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே ஒரு ஆக்ட் பண்ணாங்க, ஒரு நடித்தாங்க, ஒரு தேவையான இதுக்கு மீறி நடித்தாங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாமே இது கேரக்டராக இருக்காங்க. சசிகுமார்லாம் சில சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்காக ஃபீல் பண்ணுவோம். முகுதன் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல அவர் நம்ம பிடிக்கும், பட் ஒரு பாயிண்ட் அவர் கோவம் வரும். ஸோ இது மாதிரி அவங்க கேரக்டர் சால்வ் ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஃபீமேல் லீட்ஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த சசிகுமார் ஒய்ஃப் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ரோஷ்னி ஹரிப்பிரியன் நம்ம பாரதி கண்ணம்மா ஃபேம் உன்னி முகுதன் ஒய்ஃபும் வராங்க அவங்க. ஸோ அவங்களுமே அவங்களுக்கு தேவையான ரோலில் நல்லா பண்ணியிருக்காங்க. வடிவகரசி மேம் அவங்க ஒரு ரோலை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்க ரோலை கரெக்டாக ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ் படுது. பிகாஸ் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம கிராப் பண்ணணும். ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம ஆடியன்ஸை கிராப் பண்ணணும். ஸோ அது விதத்தை பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணி கிராப் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸை. தேர்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் டீம் மொத்தமாகவே இன்க்ளூடிங் ஸ்டோரி வெற்றிமாறன் சார்லேருந்து இந்த டேரக்டர் துரை செந்தில்குமார், டெக்னிக்கல் எடிட்டர், கேமராமேன் எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் பார்த்தீங்கன்னா செம கிறிஸ்பாக இருக்குது. ஸோ ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 40 minutes தான். ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு ரூரல் கிட்டத்தட்ட கமர்ஷியல் கொண்டு போனாங்க. ரூரல் மூவி போனாலே பார்த்தீங்கன்னா 2:30 ஒரு கமர்ஷியல் கிட்ட போனாலே 2:30 கொண்டு வந்துடுவாங்க. பட் என்ன தேவையோ அதை மட்டும் ஒரு 2:14 கரெக்டாக கிறிஸ்பாக எடுத்திருக்காரு. ஸோ அது பிக்கஸ்ட் பாசிட்டிவ் படுது. அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஒர்க்லும் சரி, ஆர்ட் ஒர்க்லுமே இது வந்து லைவாக அந்த கிராம செட்டப்னா அதுதான். அது தாண்டி ஒரு ஹை கிரியேட் பண்ணுற ஒரு சாங்குக்கு சரி, ஒரு ஹை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான சாங்ஸு, அதுக்கு காஸ்டியூம்ஸ் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக அந்த இடத்த விட்டு வெளியே வராத மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் டீம் மொத்தமே
பாராட்டியார். அது வந்து அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் YSR மியூசிக் தான். ஸ்பீச் சாங்ஸ் 2 இருக்குது, பட் அதுவுமே கதையோட ட்ராவல், அது கொஞ்சம் பிக்கஸ்ட் பாசிட்டிவ். பிகாஸ் தனியாக ஒரு நான் அவங்களுக்கு சாங்ஸ் வைக்கிறேன், ஒரு ஃபைட்டுக்கு ஒரு பிஜிஎம் வரனா கூட அது நான் ரொம்ப எடிட் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் தேவையானதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி யுவன் சங்கர் பிஜிஎம் நல்லா இருந்தது. அந்த கலக்கிற எமோஷன்ஸ் இது பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸுமே பிஜிஎம் நல்லா இருந்தது. ஸோ பிஜிஎம் ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு படத்தில். ஸோ இந்த மொத்த டெக்னிக்கல் டீமுமே வந்து என்ன தேவையோ அது கரெக்டான லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த விட்டு அந்த படத்துக்கு ரூல் அப்படின்ற ஜாலை விட்டு ஷிஃப்ட் ஆகாமல் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பிக்கஸ்ட் பாசிட்டிவ். இதெல்லாம் தான் இந்த படத்துக்கு பிக்கஸ்ட் பாசிட்டிவ். இதில் எனக்கு என்னென்ன பிரச்சனை தோணும் நெகட்டிவ் சொல்லி பார்த்து பேசும்போது எனக்கு என்னென்ன ஒரு தாட்டாக வந்துச்சு நெகட்டிவ்ஸ். பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் வீடு பார்த்தீங்கன்னா 214 டைம் நட உங்களுக்கு அந்தளவுக்கு தோணாது. பட் யோசிச்சு பார்க்க என்னென்ன பிரச்சனை இருந்துக்கலாம்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு என்னென்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஃபஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி அடுத்த என்ன போயிட்டே இருந்தது. செகண்ட் ஆஃப் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த 30 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த கிரிப்பிங் வந்து ஃபஸ்ட் ஆஃப் கிரிப்பிங் வந்து செகண்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அது ஒரு பிரச்சனை எனக்கு தோணுச்சு யோசிச்சப்போ. அடுத்து வந்து ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ கிளைமேக்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்ல மாதிரி இன்டர்வலுக்கு அப்புறம் 20 மினிட்ஸ் தெரிஞ்சு ஒரு கிளைமேக்ஸ் நடக்க போகுதுன்ட்டு அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி ஒரு ஃபைட்டு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சசிகுமார் ஃபைட்டு வரும். இந்த ஆரம்பிக்கும் போதே அந்த ஃபைட் அந்த சீக்வன்ஸில் என்ன ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நமக்கு 2-3 ப்ரெடிக்டபிள் சீன்ஸ் இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டேங்குது. படம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெறுமே தவிர அந்த அளவுக்கு நீங்கள் அது பிகாஸ் ரன் டைம் அகைன் சொல்கிறது அந்த ரன் டைம் கிறிஸ்பாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அந்த படத்தை விட்டு வெளியே யோசிச்சு அந்த மாதிரி டிபேட் ஆக மாட்டீங்க. ஸோ பட் ஸ்டில் அந்த கொஞ்சம் யோசிச்சா இந்த பாயிண்ட்டில் சில மூவி லவர்ஸ்க்காக இருக்கட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு தோணும். ஸோ இதுதான் இந்த படத்தில் பிரச்சனை எனக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்வல் ஃபைட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவராலாக வந்து இப்போ 2024 பொங்கல் ரிலீஸ் தவிர பார்த்தீங்கன்னா எந்த நல்ல மூவி அந்த அளவுக்கு வரல. ஸோ இப்போ 6 மணி ஒரு 100 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிக்கஸ்ட் மூவி சம்மர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மூவியாக இருக்குது. பெஸ்ட் ஸ்டோரி லைன் இருந்தால் கூட ஒரு கண்டென்ட் வச்சு கிரிப்பிங்காக ஒரு படம் கொடுத்ததுனால நல்ல ஒரு மூவி டு வாட்ச். மூவி அவஸ்தை பார்த்தீங்கன்னா நல்ல மூவியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதான் அந்த திருப்பியாக சொல்கிறேன் ரூரல் ட்ராமா அப்படின்றது ரூரல் ஆக்ஷன் மூவி அப்படின்றது சும்மா ஒரு ஃபைட்டை வச்சு ஒரு சேசிங் அது மாதிரிலாம் இல்லாமல் கதையை ட்ராவல் பண்ணி போனது பிக்கஸ்ட் பாசிட்டிவ் இருக்கிறதுனால டெஃபினட்டாக இது வந்து மோஸ்ட்லி எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வெறும் உங்களுக்கு காமெடி என்டர்டெயின்மெண்ட் ஒரு 2 hours வந்து வெறும் காமெடி ஃபன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மேபி கொஞ்சம் பிடிக்காம இருக்கலாம். பட் நல்ல மூவி பார்க்குவோம் அப்படின்றவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த படம் பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த படம் முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் தேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இதுதான் அந்த கருடன். ஸோ இந்த படத்தையும் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு டெஃபினட்டாக 85 தருவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருந்துச்சு. பட் ஒரு படம் பார்த்து வரும்போது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைங் மூவியை பார்த்து ஃபீல் இருந்துச்சு. அதெல்லாம் 100க்கு 85 தரேன் கருடனுக்கு. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ ரிவ்யூவில் பார்க்கலாம். தேங்க்யூ.